சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை. சமுத்திரகனி பூஜா. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல்? சாரி வந்து பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சாரீ கட்டிக்கணுன்னா ரொம்ப இஷ்டம். ஆனால் அது அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குதுன்னு தெரியாது. ஜென்ரலாக ஷூட்டிங்கில் நாங்கள் வந்து 24 hours, அது ஷூட்டிங் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி எண்டு வரைக்கும் பேக்கப் சொல்கிற வரைக்கும் சாரியில் இருக்க சொன்னால் அந்த மைண்ட் செட் சாரியில் ஓகே இருப்போம். பட் வீட்டில் வந்து கட்டுறது வந்து அக்கேஷன்ஸ்க்கு தான். பட்டு சாரீ கட்டினா கூட அது எவ்வளோ மனசுக்கு பிடிச்ச சாரீ கட்டினாலும் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எப்படா வீட்டுக்கு வருவோம், எப்படா மாறி நைட்டிக்கு வருவோம் அப்படிங்கிற அந்த ரெகுலர் ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர் தான் நான். ஸோ சாரீஸில் பழைய காலத்து மாதிரி ஃபுல் டே சாரியில் இருக்கிற பர்சன்லாம் இல்லை. கம்ஃபர்டபுளாக ஒரு குர்த்தி டாப் அந்த மாதிரி போட்டுட்டு சுற்றுற ஆள். பட் அக்கேஷ்னலி கட்டினாலும் அதை வந்து அழகாக அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக அதுக்கு மேட்சிங் ஜுவல்ஸ்லேருந்து எல்லாம் போட்டு ஒழுங்காக போகணும். ஓகே மேம், உங்களோட முதல் ஸ்பெஷலான சாரீ இது? முதல் ஸ்பெஷலான சாரீங்கிறது ஆக்சுவலாக இதில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பீங் யூடியூபர் என்னோடய ஆக்சுவலி சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன், என்னோடய சேனல்லே ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இப்போ கலாட்டாக்கா ஸ்பெஷலாக எடுத்து வச்சுருக்கிறது தான் இந்த ஒரு 6 sarees அண்ட் ரீசன்ட் கலெக்ஷன்ஸ். இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதில் ரீசன்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் 2 விஷயம் மட்டும் ரொம்ப ஒரு காமெடி கலந்த ஒரு மெமரி. அது ரெகுலர் காமெடி, ஒரு ரெகுலர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான ஒரு காமெடி கலந்த ஒரு சாரியும் ஒரு இதுவும் தான். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் அந்த மனுஷன் வந்து எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு சர்ப்ரைஸாக வந்து, அதுவும் எப்படின்னா எல்லா பொண்டாட்டியும் கேட்குற மாதிரி தான், எனக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ண போகிறேன், பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ண போகிறேன்னு கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கிஃப்ட் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டு அது ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அவர் மைண்டில். நீங்கள் ஏதாவது கிஃப்ட் பண்ணி வருது. அதாவது எப்படின்னா அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாருன்னா கேஷாக கையில் கொடுத்துட்டு போய் எதாவது வாங்கிக்கோ, இல்லை நீ இன்றைக்கி எதாவது வாங்கிக்கோ, நீ எதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவரே, இல்லைனா எங்கே வெளியூர் போகிறதா இருந்தாலும் என்ன தான் நான் தான் பிளானிங்கே ஃபுல்லாக. எதாவது பிளான் பண்ணு அப்படின்னு, நம்ம பர்த்டேக்கு எதாவது பிளான் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவார். அவராக எதுவும் பண்ண மாட்டார். ஏன்னா கேட்டால் எது பண்ணாலும் உனக்கு சொதமிடும், ரெகுலர் ஹஸ்பண்ட் சொதமிடும், உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது, அப்படி ஏதாவது சொல்லி நழுவிடுவார். பிடிக்கல, பார்டர் பிடிக்கல, ஏதாவது சண்டை வந்துருவோம் அப்படின்னு. அண்ட் இல்லைனாலும் அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய எனக்கு ஆக்சுவலி சல்வார், சுடிதாஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்து கொடுத்துருக்காரு. சாரீ இதுதான் ஃபஸ்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி சுடிதாஸ் எடுத்து கொடுத்து ஒவ்வொரு டைமும் கடையில் போய் சொல்லிடுவார் எடுக்கும்போதே. அவர் பொண்ணோடு போய் ஒரு தடவை எடுத்திருக்காரு. எல்லா டைமும் அது ரொட்டீன் அவர் கடையிலே சொல்கிறது, என் பொண்டாட்டி கண்டிப்பாக திரும்ப வருவாங்க, திரும்ப மாற்றிப்பாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வருவார். அதே மாதிரி நான் போய் அந்த கடையில் போய் திரும்ப மாற்றிருக்கேன். ஒரு தடவை கூட அவர் எடுத்ததை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஸோ அதில் எப்போவுமே சொந்தமோ அவருக்கு. அதனால் அது எப்போவுமே அவர் வாங்கி. ஆனால் இந்த சாரீ பார்த்திங்கன்னா அவர் வந்து காஞ்சிபுரம் ஷூட்டிங், யாரடி மோகினி ஷூட்டிங்காக காஞ்சிபுரம் போயிருந்தார். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வந்து சாரீ அதுவும் காஞ்சிபுரத்துலேயே நம்மளுக்கு வாங்கிட்டு வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இது ஆமாம், இது சர்ப்ரைஸ் இந்த காம்பினேஷன் இந்த சாரீ. அண்ட் நான் எப்போவுமே ரொம்ப கிராண்டாகவும் போட மாட்டேன், அண்ட் ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் எலிகண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி அது வந்து ட்ரெடிஷ்னலாக பட்டு சாரீ எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். ஸோ அதில் வந்து அவர் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ராதாகிருஷ்ணா டிசைன். ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக ராதாகிருஷ்ணா ஃபுல்லாக டிசைன் இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து த்ரெட் ஒர்க் இருக்கும், ரெகுலர் த்ரெட் ஒர்க். இது வந்து பட்டு நூல் இருக்கும், இது சில்வர் பட்டு நூல். அண்ட் இதோட பல்லு, நான் எப்போவுமே என்னோடய சாரீஸ் எல்லாத்துலேயும் வந்து எக்ஸ்ட்ரா துணி வச்சு எனக்கு ப்ளீட்ஸ் நிறையா வேணுங்கிறதுனால நான் அட்டாச் பண்ணிடுவேன். சீரியஸ்லி மேம்? ஆமாம், இது வந்து கிராண்ட் பல்லு. அண்ட் இது வந்து ஒரிஜினல் சில்வர் அப்படிங்கிறதுனால காஸ்ட்லி. ஆக்சுவலி இதில் வந்து உங்களுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா பட்டில் பார்த்தீங்கன்னா பட்டு சாரீ மட்டும் பட்டாக இருக்கும், பட் அதில் த்ரெட்டு வந்து ஒரிஜினல் சில்வர் இருக்காது. இது ஒரிஜினல் சில்வர் இருக்கிற த்ரெட் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் அது இந்த சிம்பிள் சாரியே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இது வந்து என் பர்த்டேக்கு அவர் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் பர்த்டேக்கு நல்லா தூங்கிட்டார்.
கட்டும் போது அவர் இல்லை. நல்லா அதுக்கு முன்னாடி நாள் நைட் ஷூட் இருந்தது. ஸோ ஷூட்டிங்லேருந்து ரிட்டர்ன் வரும்போதே எனக்கு விஷ் பண்ணிவிட்டு அவர் ஃபுல்லாக ஒரு மத்தியானம் தான் எழுந்து லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போனார். ஸோ நானும் வந்து இதை கட்டிட்டு பசங்களோட கோவிலுக்கெல்லாம் போயிட்டு முதல்ல சஞ்சீவ் சார் வாங்கி கொடுத்த புடவையா கல்யாணமாக இத்தனை வருஷத்துல சஞ்சீவ் சார் ஏன் இப்படி பண்றீங்க? முதல் அப்புறம் இதுதான் கடைசியும் கூட. இது வரைக்கும் அதுக்கப்புறம் இது 2018 பர்த்டேக்கு இப்போ 4 years ஆகுது. இது வரைக்கும் 4 இல்லை 3 years ஆகுது. 3 years இன்னும் வேற எதுவும் அவராக வாங்கி கொடுத்ததில்ல. இதுதான் மேம். ஒரு புடவை சம்பந்தமான ஒரு சில கொஸ்டின்களும் உங்ககிட்ட இருக்கு. நீங்க ஒரு புடவை செலக்ட் பண்ண போகும்போது எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க? நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது உண்மையாக சொல்ல போனால். ஃபஸ்ட்டு போகணுன்னே எனக்கு கண்ணில் எது டக்குன்னு பளிச்சுன்னு மாட்டுறதோ. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எல்லோவில் எது பார்த்தாலும் எடுத்துருவேன். அது ரொம்ப டிஃபால்ட். எப்போ எங்கே போனாலும் எல்லோ ஃபஸ்ட்டு என் கண்ணை மாட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் என்னென்னா என் அம்மாவோட ஜெனரலாக பொண்ணுங்க அம்மாவோட போனால் எங்கள் அம்மாவுக்கு எல்லோவே சுத்தமாக ஆகாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, என்னை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு போனோன்னே ஒரு எல்லோ எடுத்து வச்சுருவேன். அவங்க கன்ஃபியூஸ் பண்ணாங்கங்கிறது காரணத்துக்காக ஒரு அரை மணி நேரம் தேடுற மாதிரி அந்த பாவலெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப அந்த எல்லோக்கே தான் போய் நிற்பேன். கடைசியில் அந்த புடவையே தான் எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் ஃபஸ்ட்டு போனோன்னே செலக்ட் பண்ணி வச்சுருவேன். ஆனாலும் ஒரு அரை மணி நேரம் அதை சுற்று சூழ்நிலைனால எதாவது நம்மளை தப்பாக எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஃபீலில். ஸோ அந்த மாதிரி புடவையும் இதில் இருக்குது. பட் ஜெனரலி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ சாரி தான் என் கண்ணில் மாட்டோம். இல்லை, நம்ம நெக்ஸ்ட் புடவைக்கு போயிடலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நான் கண்ணாடிக்கண்ணியில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பாண்ட் சுலக்ஷனா அம்மாவோட அமைஞ்சுது. ஸோ அவங்க பையனுக்கு இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு, அவங்களோட 2வது பையனுக்கு. அப்போ நான் வந்து கும்பகோணத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ கண்டிப்பாக நான் பர்மிஷன்லாம் போட்டேன், நான் கண்டிப்பாக போகணும். ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஸ்பாட்டில் பார்த்துட்டு சாப்பாடு கொடுக்கறது, கிஃப்ட் பண்ணுறது அதெல்லாம் வேறு. பட் அவங்க எனக்கு வந்து ரொம்ப மரியாதையாக ஒரு பொண்ணாக, அவங்க வீட்டு பொண்ணாக என்னை ட்ரீட் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து வெத்தலை பாக்கு பழமோட இந்த பட்டு புடவையும் வச்சு என்னை வந்து அவங்க கல்யாணத்துக்கு, அதாவது எனக்கு வந்து ஒரு பொண்ணு மாதிரி, ஸோ நீ கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும் ஹஸ்பண்டோட அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலர் அவங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த பேரட் கிரீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால இதுலயும் ஒரு எல்லோ டச் பார்த்தேன். ஆமாம், ஒரு கோல்டு ஃபுல்லாகவே கோல்டு இது பிரிண்ட் பண்ணது. ஸோ அதனால பிங்க், அவங்களுக்கு பிங்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 இது நல்ல காம்பினேஷன் ஆக்சுவலாக மேம், சூப்பர் காம்பினேஷன். இது பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டாகவே இருக்கும். அண்ட் இதோட பிக்சர்ஸும் நீங்கள் வைக்கும் போதே தெரியுது. ஆக்சுவலாக அது வந்து உங்களோட ஃபேஸில் பவுன்ஸ் ஆகி அப்படியே ஒரு கோல்டன் ஷேட் வருது. இது எல்லாமே இதுவும் இந்த பேரட் க்ரீனும் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனை விட பேரட் க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ராயல் ஃபீல் கிடைக்கும். பேரட் க்ரீன் வந்து மேக்ஸிமம் நல்லா பிரைட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பேரட் க்ரீன். ஆனால் இந்த பேரட் க்ரீன் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சூட் ஆகும், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி சாரீ கிடையாது, இது ரன்னிங் மெட்டீரியல். நான் சொன்ன மாதிரி இது வந்து எல்லோ. எஸ். ஸோ இது சாரீ இல்லையா மேம்? சாரீ இல்லை, இது ரன்னிங் மெட்டீரியல். நல்லியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். நான் வந்து சாரீ வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃபாக மாற்றிருக்கேன். வேறு 2 மெட்டீரியல் எடுத்து சாரியாக அதை நான் ரெடி பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சி போய் வாங்குவேன். வாவ், ஃபேஷன் டிசைனிங் சேர்த்தே பண்ணுறீங்க. எல்லா லேடிஸும் பண்ணுவாங்க, அவங்கவுங்க வீட்டில் எல்லா லேடிஸும் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன், இதெல்லாம் என் குடும்பத்தில் நடந்ததே இல்லை. புடவை கட்டுற இன்ட்ரெஸ்ட் வரும்போது நீங்களும் பண்ணுவீங்க. அது அப்போ கற்றுக்கிறேன் மேம். இப்போ எல்லாமே அதுக்கு ஒரு அடித்தளம்னு அப்படின்னு வச்சுக்கலாம் மேம். இது வந்து இது வந்து ஒரு கார்த்திகை தீபத்துக்கு கட்டி இது ஃபேமிலி ஃபோட்டோ ரொம்ப வைரலே ஆச்சு, இந்த ஃபேமிலி ஃபோட்டோ. பட் அந்த டைம் நான் வேறு சைஸில் இருந்தேன். பட் இது அந்த மெமரிஸ், கார்த்திகை தீபம் மெமரிஸ். கண்டிப்பாக அந்த மெமரிஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த சாரியை வந்து அந்த கெட்டப்பில் உங்களை பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஏன்னா மீட்டர் இதில் தான் வாங்குறது. ஸோ ஒரு மீட்டர் வந்து இட் வாஸ் 2000 என்னமோ. ஸோ 5.5 மீட்டர். ஓ, மீட்டரே 2000 ஆமாம். ஸோ இது வந்து அந்த மாதிரி நாளில் இது எல்லாமே வந்து பட்டு தானா மேம்? ஒர்க் பண்ணுது. ஆமாம், ஒர்க் பண்ணுது. இப்படிதான் இருக்கும். ஒரு செம ராஜமாதா அவங்க சிரிக்க போகிறாங்க மேம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு லுக் உங்ககிட்ட இருக்கு மேம். ரம்யா கிருஷ்ணன் வில்லி லுக்கு. வில்லி லுக்குன்னு சொல்ல முடியாது, பவர்ஃபுல் லுக்குன்னு சொல்லலாம்.
ஆளை மிரட்டுற லுக்கு. இருக்கு இருக்கு. சரி, அப்புறம் இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா 1 இயராக தான் இன்ஸ்டாவில் வந்து நான் ஆக்டிவாக இருக்கேன். லைக் யூடியூபராக மாறினதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் போஸ்டிங். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் ஒரு சில்க் கலெக்ஷன் ஒரு பொட்டிக்கில் வந்து இதை வாங்கினேன் என்னோட இந்த பர்த்டேக்கு. இந்த பர்த்டேக்கும் என் புருஷன் கூட இல்லை. அவர் வந்து ஷெட்யூல் அவரோட ஹரிசர் மூவி ஷெட்யூலுக்காக போனதுனால நானே கட்டி நானே ரசித்து நானே ரீல்ஸ் பண்ணி நானே எடுத்து சார் அனுப்பிட்டீங்க. அனுப்பியாச்சு, அவ்வளோதான். நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல மேம் அவர் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்காவது வந்து லைட்டாக இல்லையே குறுக்குறுன்னு இருக்கே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீலாக இருக்கா? ஆக்சுவலாக இல்லை, என்னென்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்போவுமே இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கவே முடியாது. என்னென்னா நிறைய வெட்டிங் ஆனிவர்சரிஸ் ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி திரும்ப ஹரிசர் சாமி 2 மூவியில் அவர் டெல்லியில் இருக்கார். ஸோ அங்கேருந்து எனக்கு அவர் ஆனால் சர்ப்ரைஸாக ஃப்ளவர்ஸ் அனுப்பினார் இங்கே அரேஞ்ச் பண்ணி. பட் அது இட்ஸ் அ குட் மெமரினோ, அது கூட இருக்கிறத விட மோர் ஸ்பெஷல் மெமரிஸ். அண்ட் பிகினிங்லேருந்தே அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 2 பேருக்குள்ளேயுமே கொஞ்சம் கம்மி தான். லைக் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி நாங்கள் கிராண்டாக இருக்கணும் இல்லை அப்படிங்கிற அந்த தாட்ஸ் எப்போவுமே இருந்ததில்லை. சூப்பர் மேம். நீங்கள் வந்து இப்போ காஸ்ட்லி சாரீ அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நீங்கள் உங்கள் த்ரூ அவுட் இதுலேயே வாங்கின ரொம்ப காஸ்ட்லியான சாரீ எவ்வளவு, எந்த சாரீ? அப்படிலாம் யோசிக்க முடியாது. போய் நான் 4000 ரூபாய்க்கு தான் வாங்குவேன், 5000 ரூபாய்க்கு தான் வாங்குவேன் பட்டு சரி அப்படிங்கிற ஃபீல்டில் போவேன். கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்குலாம் வீட்டு வச்சுருக்கேன் என் புருஷனுக்கு. ஸோ காஞ்சிபுரம் போயிட்டு ஒரு தடவை 28,000க்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்துட்டேன். அவர் திடீர்னு வாங்கி கொடுத்துருவார். ஓ, நீங்கள் போகும்போது 4000 ரூபாய் 5000 ரூபான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வைக்கிறது. அது வந்து அமையும் அப்படி. ஓகே, நம்மளோட சாய்ஸே வந்து குட்டி பார்டர்லலாம் இருக்காது, டிசைனர் சாரீஸ்லலாம் இருக்காது. அதனால அந்த மாதிரி ஏதாவது ஷாப்பிங் போறேன்னா கொஞ்சம் பயப்படுவார். ஏதாவது கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு வந்துருவாரோ அப்படின்ட்டு பயம். சாரோட கார்டு உங்ககிட்ட தான் இருக்கும்? சார் கார்டு இல்லை, சாரோட கம்ப்ளீட் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான். அவ்வளோதான், முடிஞ்சது. இட்ஸ் ஓகே. ஆனால் புடவையில் அவ்வளோ செலவு பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் நான் பண்ணது அந்த 28,000 மேக்ஸ் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் சாரீஸ் வாஸ் 5,000 rupees. அப்போ ஆனால் அப்போது 10 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் அப்போவே வந்து 30,000 ரூபாய் புடலாம் வந்தாச்சு. என்னோட ஜோடி நம்பர் 1 சாரீ வாஸ் 12,000 rupees. ஜோடி நம்பர் 1 சாரி ஏன் மேம் கல்யாணத்துக்கு கம்மி? அதுக்கு 5,000 ரூபாய் எடுத்தது வந்து ஹைதராபாத்தில் போய், அங்கே வந்து கம்மி தான். அதே சரி நான் இங்கே வாங்கினேன்னா விலை ஜாஸ்தியாகும். அப்படி சொல்லுங்க மேம், டைரக்டா நீங்க போய் வாங்கினீங்க, அது கண்டிப்பா 30,000 கிட்ட இருக்கும். அது எப்படி ஒரு கோயின்சிடென்ட். என்னோட சாரீ நான் பார்த்தேன், ரிசப்ஷன் சாரீ வந்து சேம் டிசைன் சேம் பேட்டர்ன் வேற கலர்ல கலா மாஸ்டர் கட்டின்னு வந்தாங்க என்னோட கல்யாணத்துக்கே. இந்த சோகத்தை நான் எங்கே போய் சொல்லுவேன்? ஸோ அந்த அளவுக்கு வந்து சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து ஓகே ரொம்ப இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்படிலாம் ஆனால் வந்து அப்படிலாம் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. இது இப்போது ரீசெண்டாக என்னோடய இன்ஸ்டாவில் வந்து நான் வந்து ஸ்டோரியில் தான் போட்டேன். பட் ஐ நெவர் தாட் எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும் இந்த புடவைன்ட்டு. இது வந்து சில்வர் பார்டர், கோயம்புத்தூர்லேருந்து இதானது, பீச் கலர். எஸ், இது வாங்கின உள்ள செமையாக இருக்கு போல இருக்கு. ஆமாம், இது பல்லு, இதுதான் புடவை. வாவ், இட்ஸ் அமேசிங் மேம். ஸோ இதில் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும் இருக்கும், ஒரு இப்போத்த ஸ்டைல் ஆஃப் பிரிண்டிங்கும் இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரம் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் வாங்கினேன். என்னோடய கோல்ட் ஜுவல்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ் கலெக்ஷன்ஸ் இன்னும் சரி, பிருந்தா சிவகுமார், அவங்க ஆக்டர் சூர்யாவோட சிஸ்டர். நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் அவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து அவங்க வந்து கோல்டுலேருந்து எல்லாமே அவங்க ஷீ இஸ் ஆக்சுவலி டூயிங் லைக் அ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க எக்ஸிபிஷன் மாதிரி தான் இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க மேம்? சென்னையில் எனி ஹோட்டல்ஸ். அவங்க வீட்டில், அங்கிளோட வீட்டில், சிவகுமார் அங்கிளோட வீட்லேயே வந்து இந்த வாட்டி இதெல்லாம் வந்து சிவகுமார் அங்கிள் வீட்லேயே தான் பண்ணாங்க. அப்போ எல்லாருமே வந்து பார்க்கலாமா இல்லை பர்டிகுலர் பர்சன் இன்வைட் அனுப்புவாங்க? ஓகே ஓகே. எனக்கு இப்போ if I know you want me, என்னோட இந்த கலெக்ஷன்னா அவங்களுக்கு அந்த இன்வைட்டை நான் ஃபார்வர்ட் பண்ணி விடுவேன். இட்ஸ் லைக் வாட்ஸ்அப் இன்வைட் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி போது இந்த வாட்டி சாரீஸ் வச்சுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் நான் என் புருஷன் கிட்ட நான் இல்லைப்பா நான் இந்த வாட்டி சும்மா தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா இது அப்போ தான் வாங்கினேன் இந்த விளக்கு.
ஸோ சும்மா போனேன். ஓகே கூப்பிட்ருக்காவோ அதனால நான் போகிறேன் அப்படின்ட்டு. அப்போது ஜுவல் வந்துட்டு ஒரு இப்போ ஐம் நாட் வேரிங் இட், ஒரு லக்ஷ்மி மோதிரம் குட்டியாக டைமண்ட் மோதிரம் வாங்கினேன். அப்புறம் இதே புடவை பாரு பிரீத்தினா நானும் ஆண்டியும் பேசிகிட்டே இருந்தோம், அங்கிள் ஆண்டி பேசிகிட்டே இருந்தோம். பொண்ணுங்க பற்றி கம்ப்ளைண்ட் அதெல்லாம் ரெகுலர். பையனுக்கு நாங்கள் வந்து பையன்தான் உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு நானும் பிருந்தாவும் பேசிட்டு அப்படியே கேஷுவலாக பேசிட்டு இந்த புடவையை எடுத்துட்டேன். இதுதான் 18.5 ஆக்சுவலாக. ஓ ஓகே ஓகே. ஆனால் இது வந்து கடைசி வரைக்கும் நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, வேலை சொல்லவே இல்லை. 18.5 ஆனால் இது வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி so many people asked me, ரொம்ப அழகாக இருக்கே எங்கே புடவை மாட்டிக்கிட்டேனே அப்படின்னீங்களா? அதே மாதிரி இந்த சாரீக்குமே அதுக்கு ஈக்குவலாக எங்கே வாங்கினேன்னு கேட்டு ஒரு ஃபங்க்ஷனில் நிறைய பேர் கேட்டு ஓகே அவங்க நம்பரை உடனேலாம் ஷேர் பண்ணி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே திஸ் ஹஸ் காட் தட் அந்த ஒரு இது இருக்குது, ஃபீல் இருக்குது அந்த ஒரு புடவை மேலே. ஸோ நீங்கள் சென்னையில் எங்கே மேம் அதிகமாக வந்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? உங்களோட ஃபேவரட் ஸ்பாட்? ஃபேவரட் ஸ்பாட் வந்து எனக்கு குமரன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நல்லி, அடையார் நல்லி எனக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அடையார் நல்லி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அங்கே இருக்கிறவங்களாம் வேறு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ என்னோடய சாய்ஸ் மோஸ்ட்டாக அவங்களுக்கே தெரிஞ்சிடும் வேறு. ஸோ அடையார் நல்லி மேக்ஸிமம் போவேன். சூப்பர். இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸில் சாரீ வந்து இவங்களுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் சப்பியாக இருந்தால் பிடிக்கும். அப்போவே எனக்கு குஷ்புவை தான் ரொம்ப பிடிக்கும். அந்த டைம் நான் குட்டி பொண்ணாக இருக்கும்போது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு கீர்த்தி வந்து குண்டா இருக்கும்போது பிடிச்சது. அது அவங்கக்கிட்டே நடிகையர் திலகம் அந்த பேட்டர்ன் அது அவங்கக்கிட்டே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் உடம்பு போடுறா ப்ளீஸாம. ஆனால் அஃப்கோர்ஸ் இதுதான் இப்போ ட்ரெண்ட், ஒல்லியாக இருக்கிறது தான். கீர்த்தி பிடிக்கும், அனுஷ்கா பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். சச் அமேசிங் ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நான் வந்து உங்களோட சாரீ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் போயிடுவேன்னா அவங்களுக்காக ஒரு க்யூட்டான ஒரு கிஃப்ட்டும் இருக்குது. பட் அப்படியே போயிடுவேனான்னு சொன்னோன்னே ஏதோ ஒன்று எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொன்னோம். அவ்வளோ தப்பாக நினச்சிக்காதீங்க, கேட்டு கூட எடுத்துகிட்டு போயிடுவேன். கலாட்டா அண்ட் வானரோமா அந்த பெர்ஃப்யூம் கம்பெனி சார்பாக உங்களுக்கு ஒரு க்யூட்டான ஒரு கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே சர்ப்ரைஸ் இருக்குது. இப்படி ஓப்பன் பண்ணுங்க. அந்த இது வந்து ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில். இந்த பெர்ஃப்யூம்ல உங்களோட பேர் இருக்கு பாருங்க. வாவ், சோ ஸ்வீட். அது எப்படி உடனே? ஏன்னா உங்களோட ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணி இவங்களுக்கு இந்த மாதிரி திங் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ்டாக உங்களுக்காக மட்டுமே கிரியேட் பண்ண ஒரு பெர்ஃப்யூம். ஒன்லி ஃபார் யூ. இந்த பெர்ஃப்யூம் வேறு எங்கேயுமே கிடைக்காது, உங்களுக்கு மட்டும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த அரோமா பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மேட் மேம். இது ஃபாரினோ இல்லைனா வந்து இது இந்தியாவோ கிடையாது, தமிழ்நாடு இங்கே மேட் பண்ணுறது. ஓகே, நைஸ், வெரி நைஸ். ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து ஆல்கஹால் ஃப்ரீ, உங்கள் ஸ்கின்னுக்கும் ஒன்றும் ஆகாது. ஓ கிரேட், தேங்க்யூ ஸோ மச், வெரி இன்னோவேட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை. சமுத்திரகனி, பூஜா கண்ணன் நடிப்பில் ZEE5 ஆப்ல பாருங்க.